என்னதான் இருந்தாலும் இவங்களை இப்படிலாம் அசிங்கப்படுத்தவே கூடாது. என்ன சத்தம்? என்னத்த போட்டு உடைச்சீங்க? பாட்டி கையில இருந்து சாப்பாடு தெரியாம கீழே விழுந்துருச்சுப்பா. இன்னைக்கு இவங்கள சும்மாவே விடக்கூடாது. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தினமும் ஒரு பவுல் இந்த மாதிரி உடைச்சா என்ன வருது? நான் தினமும் புதுசு வாங்கிட்டு வரணுமா? காசு என்ன மரத்திலேயா காய்க்குது? அப்பா பாட்டியை திட்டாதீங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களால சரியா அதை பிடிக்க கூட முடியல. தெரியாம தான்பா கை தவறி கீழே விழுந்துச்சு. நீ உன் வாய மூடுடா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும் காசோட அருமை? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பையன் வேற. மரியாதையா இதை சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்க, புரியுதா? என்கிட்டயும் காசு இருக்கு. நான் சைக்கிள் வாங்க சேர்த்து வச்சிருக்கேன்ல. டேய் நில்லுடா. எங்கடா போற சாப்பிடாம? உங்க காசுல வாங்கி தரத்துல தானே பாட்டியா இப்படி பேசுறீங்க. நான் என் காசுல வாங்கி தரேன். அப்ப யாரும் அவங்கள பேசவே கூடாது. எது சரியா இருக்கும்னு தெரியலையே. இந்த பவுலே வாங்கலாமா? வேணாம், இதுதானே உடைஞ்சது. இதுக்கப்புறம் கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி ஸ்டீல்ல வாங்கலாம். இது சரியா இருக்கும். இதுவே பாட்டிக்காக 2 நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பா பாட்டி இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாட்டி இங்க பாருங்க, உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதெல்லாம் கீழே போடுங்க, நான் அப்புறமா சுத்தம் பண்ணிடுறேன். அப்பா பேசுனது நினைச்சு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க பாட்டி. கை ஒழுங்கா காட்டுங்க. டேய் எங்கடா போன? இதுக்கு அப்புறம் நீங்களே கீழே போட்டாலும் உடையாத மாதிரி ஒண்ணு வாங்கிட்டேன். சந்தோஷமா? கூப்பிட நிக்காம எங்கடா போன? நீங்க தான் பாட்டி எப்ப பாரு திட்டிட்டே இருக்கீங்க. அதனால அவங்களுக்கு நானே உடையாத மாதிரி ஒரு பவுல் வாங்கிட்டேன். இது வாங்க. காசு எங்க இருந்துடா உனக்கு வந்துச்சு? நான் சைக்கிள் வாங்க சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு வாங்கினேப்பா. தயவு செஞ்சு இனிமே பாட்டியை திட்டாதீங்கப்பா. அவங்களுக்கு நம்மளை விட்டா யாருப்பா இருக்கா? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு நான் இருக்கேன். கடைசியில இந்த புள்ளையோட நல்ல மனசை பாராட்டி வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே மாட்டாங்க.